ஆண்டோடைய நாம இப்பொழுதாக இந்த உபவாச ஜெபத்துடைய கடைசி நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை பேசுவதற்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் கர்த்தருடைய கரத்தை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவருடைய கரம் என்ன செய்யும், இன்னைக்கு அந்த காரியங்களை சபையிலே, சபை மக்களுடைய வாழ்க்கையிலே, ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எல்லாரும் அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. The hand of the Lord was with them. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. போதும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபையை பார்த்து சொல்கிறார், கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும். ஆண்டவருடைய கரம் திருச்சபை, ஆதி திருச்சபையின் மேலே, விசுவாசிகள் மேலே, அப்போஸ்தலர்கள் மேலே இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக அங்கே சொல்கிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தேவான் நிமித்தமாக அவர்கள் சிதறப்படுகிறார்கள். அவருடைய உபத்திரவத்தினாலே பல இடத்திலே அவர்கள் சிதறப்படுகிறார்கள். எருசலேமை விட்டு பல இடங்களுக்கு அவர்கள் சிதறப்பட்ட பின்பு ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்ய நினைத்த எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை முதல் பகுதியை ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் தருகிறார். கர்த்தருடைய கரம் சபையோடு இருக்க போகிறது. கர்த்தருடைய கரம் இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்க போகிறது. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. The hand of the Lord will be upon you. ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்கும் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்கிறது. ஆதி திருச்சபையில் இருந்த அத்தனை பேர் மேலும் ஆண்டவருடைய கரம், தேவனுக்காக செயல்பட்ட, தேவனுக்காக வாழ்ந்த ஆதி திருச்சபையில இருந்த ஒவ்வொரு மேலும் அந்த கரம் இருந்தது. கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இப்பொழுதாக கர்த்தருடைய கரம் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 39 தடவை வருகிறது. மணிக்கு முழு வேதாகமத்திலும் 39 தடவை வருகிறது. The hand of the Lord, கர்த்தருடைய கை, இல்லாவிட்டால் கர்த்தருடைய கரம் என்கிற வார்த்தை முழு வேதாகமத்திலும் 39 தடவை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே 3 முறை வருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே மாத்திரம் 2 முறை அதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் பொழுது 2 முக்கியமான காரியத்தை இந்த கர்த்தருடைய கரம் வேதாகமத்திலே செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்வார்கள். ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். அதே சமயத்துல ஆண்டவருக்கு செவிகள் இருக்கிறது, கண்கள் இருக்கிறது, கரங்கள் இருக்கிறது என்று சொல்லலாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஒரு மனிதனை போல ஆண்டவர் நம்மத்திலே செயல்படுகிறவராக அவருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டு விவரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் பொழுது தேவ பிரசனம், தேவ வல்லமை, தேவ பிரசனம், தேவ வல்லமை 2 விதத்திலே செயல்படுகிற. ஒன்று, தேவ ஜனங்கள் மேல் இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற வாழ்க்கையிலே அது நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்ம மேல் இருக்கும் பொழுது, தேவனை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் மேல் இருக்கும் பொழுது வேதாகமத்திலே கர்த்தருடைய கரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதே சமயத்திலே கர்த்தருடைய கரம் நியாய தீர்ப்பையும் கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நமக்கு மாதிரியை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 முறை வருன்னு சொன்னேன். ஒன்று, இந்த இடத்துல கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்தார். அதே 2 பக்கம் நீங்க திருப்பினீங்கன்னா 13ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. இங்கே எலிமா என்கிற ஒரு மனுஷன், மாயவித்தைக்காரன், அவன் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எதிர்த்து நின்றான், சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் சொல்கிறாரு, ஆவியிலே நிறைந்து, கர்த்தருடைய கை உன்மேல் இருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாக இருப்பாய். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. செர்கி பவுல் என்கிற அதிபதி ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிறான். ஆனா எதிர்த்து நின்ற யாரு? எலிமா குருடனாக சில காலம் மாறி நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய கை நியாய தீர்ப்பை, கர்த்தருடைய கை தண்டனையை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அப்போ தேவ ஜனங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வர நாட்களில் ஆண்டவருடைய கரம் திருச்சபைகள் மேல் இருப்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதே கரம் ஆண்டவர் எதிரிகள் மேல வைக்கும் பொழுது
நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் தருகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இந்த கர்த்தருடைய கரத்தை குறித்து நீங்கள் முழு வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பல அடைமொழிகள் அதுக்கு கொடுக்கப்படுகின்றன. நிறைய அட்ஜெக்டிவ்ஸ், எப்படிப்பட்ட கரமாக இது இருக்கிறது என்று அநேக இருக்கிறது. அதை குறித்து நான் அதிகமாக பேச விரும்பலை. ஆனால் இந்த கர்த்தருடைய கரம் சில மனிதனுடைய வாழ்க்கையிலே, சில ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய கரம் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். கர்த்தருடைய கரத்தை குறித்து பல அடைமொழிகள் நான் சொன்னேன். நீங்க சங்கீதம் 89:13 மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னாலே அங்கே 3 விதமான காரியம் கர்த்தருடைய கரத்தை குறித்து போட்டிருக்குது. சங்கீதம் 89:13 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, உம்முடைய வல்லமை உள்ள புயம் இருக்கிறது. ஆண்டவருடைய புயம் வல்லமை உள்ளது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. அவன் பாருங்க இந்த இடத்துல மைட்டி, பவர்ஃபுல், மெஜஸ்டிக், எக்ஸால்டட், உன்னதமான கரம், பராக்கிரமம் உள்ள கரம், வல்லமை உள்ள கரம் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. யோசுவா 4:23 ஆண்டவருடைய கரம் பலத்த கரம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கரம் பலத்தது, இட்ஸ் ஸ்ட்ராங் என்று போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உபாகமம் 33:27 வாசிக்கும் பொழுது அவருடைய புயம் நித்தியமான புயம். ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் நித்திய கரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 8:22 அவருடைய கரம் தயவுள்ள கரம், தயவுள்ள கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லமை உள்ள கரம், பராக்கிரமம் உள்ள கரம், உன்னதமான கரம், பலத்த கரம், நித்திய கரம், தயவுள்ள கரம் என்று சொல்லி பல காரியங்களை பார்க்கிறோம். இந்த கரத்தினாலே ஆண்டவர் இயற்கையிலே உலகத்தில் என்ன செய்தார் என்று ஏசாயா 45:12 வாசிக்கும் பொழுது உம்முடைய கரங்கள் வானங்களை விரித்தன என்று போட்டிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம பார்க்கிற எல்லாமே ஆண்டவருடைய கரம் செய்தது. ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் வானங்களை விரித்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48:13 ஏசாயா 48:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தியது. ஹல்லேலூயா. பூமியை அஸ்திபாரப்படுத்தணும் கர்த்தருடைய கரம் தான். வானங்களை விரித்ததும் கர்த்தருடைய கரங்கள் தான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கரம் அது வல்லமையான ஒரு கரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிராக்டிகலா ஆண்டவருடைய கரம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில, சில தேவ மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்று சொல்லி நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த காரியத்தை ஆண்டவர் திருச்சபையிலும் ஆண்டவர் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அப்படியே நம்ம கிளைம் பண்ணணும். ஆண்டவருடைய கரம் அவர்களோடு இருந்தது என்று திருச்சபை மக்களை, ஆதி திருச்சபை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் என்ன செய்யும்? முதலாவதாக நீங்க வாசித்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய கரம் என்கிற அந்த சம்பவங்கள் வருகிற முதல் பகுதி எதுனா யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே. யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கின பொழுது அந்த சம்பவத்துல தான் ஆண்டவருடைய கரத்தை குறித்து நாம் முதலாவது பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரம் என்பது முதல் முறையாக எங்கே வருதுன்னு சொன்னா யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தான் கர்த்தருடைய கரம் என்கிற வார்த்தை முதல் முறையாக வருகிறது. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற ஒரு மிருக ஜீவன்களாகிய குதிரையின் மேலும், கழுதைகள் மேலும், ஒட்டங்களின் மேலும், ஆடு மாடுகள் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவார் என்று அங்கே பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் போது தம்முடைய கரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் விடுவித்தார். ஹல்லேலூயா. தம்முடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் பயன்படுத்தி அவர்களை 430 ஆண்டுகள் அவர்கள் அங்கே சிறையிருப்பிலே, அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களை விடுதலையாக்கிற்று. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்திலே 19:20 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 19:20 எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒழிய, என்னுடைய கை வல்லமையை, the power of my hand, என்னுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டுவேன் என்று சொல்றேன். ஹல்லேலூயா. என் கையை நீட்டுவேன். என்னுடைய கை வல்லமையை அறியால் ஒழிய அவன் உங்களை போக விட மாட்டான். என்னுடைய கை வல்லமை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. கை வல்லமையை காண்பிப்பேன். நான் எகிப்திலே செய்யும் சகலவித அற்புதங்களாலும் நான் இந்த கை வல்லமையை காண்பிப்பேன் என்று சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி
ஓங்கிய கையினாலே உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்றார். அல்லேலூயா. ஓங்கிய புயத்தினாலே நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறார். உங்களை விட்டுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். 7ஆம் வசனத்திலே. இன்னும் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படியாக போட்டிருக்கிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே அடிமைத்தனத்தில் இருந்த, பல ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தார். So number 1, his hand is a liberating hand. ஆண்டவருடைய கரம் விடுவிக்கும் கரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற கரமாக இருக்கிறது. It's an emancipating hand, delivering hand. நம்முடைய ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம விடுவிக்க வல்லமை உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான கட்டுகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்ம மேல வந்து அமரும் பொழுது லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பல ஆண்டுகளாக 18 ஆண்டுகளாக பிசாசினால் கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்திரீ கூனியாக இருந்தால், விடுதலையாக்கப்படாமல் இருந்தால், ஆண்டவர் தம்முடைய கரத்தை வைத்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ விடுதலையாக்கப்பட்டாய். You are delivered. You are free. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அவள் எழும்பி நடந்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள், கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க அவருடைய கரம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே, அங்கே விடுதலையான பிற்பாடு பாடுகிறார்கள். மிரியாம் கர்த்தரை நோக்கி மோசேயும் மிரியாமும் பாடும் பொழுது இப்படியாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. ஜனங்களை விடுவித்தது, பகைஞனை நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய கரம் செய்யும். ஜனங்களை விடுவிக்கும், தேவ பிள்ளைகளை காப்பாற்றும், பகைஞனை நொறுக்கி போடும் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரம் விடுவிக்கிற கரம், ரட்சிக்கிற கரம். பாவ கட்டிலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பார். உளையான சேற்றிலிருந்து கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தருடைய கரம் நம்மை விடுவிக்கும். அது பலவிதமான கட்டுகள், அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவருடைய கரம் நம்மை விடுவிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்திலே 3 இடங்களிலே கர்த்தருடைய கரம் குறுகி போலன்னு போட்டிருக்கு. அதுல முதல் பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஏசாயா 59:1 வாசிக்கிறோம். ஏசாயா 59:1 ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகல. உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகள், அடிமைத்தனங்கள், சூழ்நிலைகள், இவைகளிலிருந்து உங்களை ரட்சிக்க முடியாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் குறுகி போகல. 52ஆம் அதிகாரம் ஏசாயா 52:10 வாசிக்கும் பொழுது, மன்னிக்கவும், ஏசாயா 50:2 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 50:2 போட்டிருக்குது. கர்த்தருடைய கரம் என்ன செய்ததாம்? விடுவிக்கிறதுக்கு வல்லமை உள்ளது. மீட்க கூடாதபடி என் கரம் குறுகி இருக்கிறதோ, மீட்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகல. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல ஆண்டவருடைய கரம் நீட்டப்படும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். அதை ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகல. விடுவிக்க கூடாதபடிக்கு அவருக்கு பலன் இல்லாமல் போயிடல. ஆண்டவருடைய கரம், இட்ஸ் an outstretched arm. அது நீட்டப்பட்ட கரம், நம்ம விடுவிக்கிற கரமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் தம்முடைய கரத்தினால அவிழ்த்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க கரலை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அனைத்து விதமான கட்டுகளும் இந்த உபவாச ஜெபத்தினுடைய கடைசி நாளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், the hand of the Lord will be upon you to loose you from every bondage, to deliver you, liberate you from every bondage. ஆண்டவருடைய கரம் நம்மை விடுவிக்கும். ஹல்லேலூயா. விடுவிக்கும். ஆண்டவருடைய கரம் நம்ம வந்து அமரும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவதாக, அப்ப முதலாவதாக நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் தான் ஆண்டவருடைய கரம் வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள். தலை நிமிர முடியாமல் இருந்தார்கள். அடிமைத்தனத்திலே ஒன்றும் சுயாதீனமாக செய்ய முடியாதபடிக்கு இருந்தார்கள். ஆண்டவர் நோக்கி அவர்கள் செபித்த பொழுது, அவர்களை கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது தம்முடைய கரத்தினாலே அவர்களை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. தம்முடைய கரத்தினாலே அற்புதங்களை செய்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த தேசத்தின் மக்களை ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே விடுதலையாக்குவார். அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் செய்வார், உங்க வாழ்க்கையிலும் செய்வார்.
இரண்டாவதாக கர்த்தருடைய கரம் என்கிற அந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது எஸ்ரா நெகேமியா புஸ்தகங்களிலே ஆண்டவருடைய கரத்தை குறித்து அதிகமாக நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் என்கிற காரியம் எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்திலே பல முறை வருகிறது. அந்த புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பல காரியங்கள் இருந்தாலும் 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக வாசிக்கலாம் எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளிய மோசே நியாய பிரமாணத்தில் தெரிந்த வேதபாரகனாக இருந்தான். அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம், அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தருடைய கரம், the hand of the Lord was upon him, அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய கரம் எஸ்ரா மேல் இருந்தபடினாலே அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஒரு லட்சத்தை பார்க்கலாம். ஆண்டவர் இப்போ எஸ்ராவை பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு அவர் கொண்டு செல்கிறார். அவன் புறப்பட்டு போகிறான். சுமார் 4 மாதங்கள் பயணம் பட்டு போக வேண்டி இருக்கிறது. நீங்கள் அங்கே வாசிப்பீர்கள் சொன்னால் 1ஆம் மாதத்திலே புறப்பட்டு அவன் 5ஆம் மாதத்தில் தான் போய் சேர்கிறான். சுமார் 900 மைல் அவன் பிரயாணப்பட்டு போகிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு பல தேவைகள் இருந்தது. தனிப்பட்ட விதத்திலும் பிரயாணத்துக்கான தேவை இருந்துச்சு. அங்கே எருசலேமுக்கு போன பிற்பாடு செய்யப்பட வேண்டிய காரியங்களை செய்வதற்கு அநேக தேவைகள் இருந்துச்சு. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு ஆண்டவர் ஒரு புறஜாதி ராஜாவை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார். நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்க 21ல இருந்து நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜானிசிகளுக்கும் அர்த்தசஷ்டா எனும் ராஜாவாகிய நாம் எடுக்கிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரனாக எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவைகள் எல்லாவற்றையும், கேட்கிற எல்லாத்தையும், வேண்டிய உப்பையும், உப்புல இருந்து பொண்ணு வரைக்கும், உப்புல இருந்து பொண்ணு வரைக்கும் தாமதம் இல்லாமல் கொடுக்கவும், பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையா இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செய்யப்படும்படிக்கு வேண்டும் என்று அங்கே சொல்ல பார்க்கிறோம். எல்லாவற்றையும், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்கே கொடுத்து அனுப்புகிறான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். whatever எஸ்ரா needed, எஸ்ராவுக்கு என்னெல்லாம் தேவையா இருந்ததோ அது எல்லாவற்றையும் கொடுத்து, வலிக்கையும் ஆட்களை அனுப்பி, பாதுகாப்புக்கும் செக்யூரிட்டியை போட்டு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாடு கொடுத்து அனுப்புறான், தேவையான பொண்ணு வெளி கொடுத்து அனுப்புறான், உப்புல இருந்து பொண்ணு வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான். செக்யூரிட்டி என்ன பண்றான், பாதுகாப்பா போய் சேர்றதுக்கு கொடுக்குறான். நீங்க பாத்தீங்கன்னா, ஆனால் இவன் அந்த செக்யூரிட்டி வேண்டாம், கர்த்தர் என்னோட வருவார் என்று சொல்லி அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கேட்டதை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவருடைய கரம் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. அர்த்தசஷ்டா, தேவனை அறியாத ஒரு மனுஷன் தேவ மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நெகேமியாவில பாத்தீங்கன்னா, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் பாருங்க, நெகேமியாவுக்கு ஒரு தேவை இருந்தது. நெகேமியா இப்போ பாபிலோன்ல அங்க எருசலேமுக்கு சென்று அலங்கத்தை கட்ட வேண்டியதா இருந்தது. அப்போ 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது பகுதியை வாசி. அங்க தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கு, என்ன வேலைக்கு? கதவு வேலைக்கு, நகரத்தின் அலங்கத்தின் வேலைக்கு, நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு, இதுக்கெல்லாம் அரணின் கதவு வேலைக்கு, அப்புறம் நகரத்தின் அலங்கத்தின் வேலைக்கு, நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு, எல்லாத்துக்கும் மரம் தேவை. எல்லாத்துக்கும் என்ன தேவை? வேண்டிய மரங்களை ராஜாவின் வைத்து காவலனாகி ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகள் எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. வீட்டு வேலை, பிசினஸ் வேலை, எல்லா அரசாங்க வேலை, எல்லாத்துக்கும் தேவையான எல்லா தேவையும் வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. உனக்கு என்ன தேவைப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லி யார் தரார்? ராஜா அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்நிய ராஜாக்கள், புறஜாதி ராஜாக்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்கறாங்க. அப்ப ஏன்னா கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தனால. எஸ்ரால வாஸ்தவம் 7:6 கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால ராஜா கேட்டதை கொடுத்தான். இங்க நான் வாசிக்கிறோம், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக,
God's hand is a providing hand. Hallelujah. ஆண்டவருடைய கரம் தேவைகளை சந்திக்கும் கரம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கரம் தேவைகளை சந்திக்கிற கரம். ஆண்டவருடைய கரம் மாத்திரம் உங்க மேல இருந்துச்சுன்னா உங்க என்னென்ன தேவையோ கர்த்தர் எப்படியாவது சந்திப்பார். ஹல்லேலூயா. அது எப்படி சந்திப்பார் நமக்கு தெரியாது, ஆனால் சந்திப்பார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். என் தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:19 சொல்ல பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரம். நீங்க சங்கீதம் 145:16 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 145:16 அங்கே போடப்பட்டிருக்கிறது, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளையும், தமிழ்ல பிராணின்னு போட்டிருக்கிறது, இங்கிலீஷ்ல சகல உயிரினங்களையும், உயிரோடு இருக்கிற எல்லா ஜீவன்களையும் அவருடைய வாஞ்சையெல்லாம் நீ திருப்தி ஆக்குகிறீர். ஹல்லேலூயா. You open your hand and satisfy the desires of every living thing. ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போகல. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மீட்க கூடாதபடி ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகில. நீ மூணாவது கர்த்தருடைய கரம் எங்க குறுகி போறேன்னு போட்டிருக்குன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு தேவை இருக்கிறது. ஜனங்கள் தேவை அவங்க சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இறைச்சி வேணுங்கிறாங்க. வனாந்திரத்துல என்ன இறைச்சி வேணும். 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல என்னது 4 பேர் இருந்தாலும் மட்டன் வாங்குறதுக்கு யோசிக்கிறோம். 100 கிராம் வாங்குறதா, 200 வாங்குறதா, 1/2 கிலோ வாங்குறதா? 100 கிராம் வாங்கி என்னத்தை சாப்பிடுறது? அந்த நாட்களை 1/4 கிலோ கறி, 1/2 கிலோ கறி எல்லாம் கதைக்கு ஆகாது. அப்படிதானே? இப்ப அப்ப பாருங்க, 6000 புருஷர்கள் இருக்கிறாங்க. எத்தனை கிலோ கறி வாங்குவீங்க நீங்க? எத்தனை கிலோ கறி? 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 20 ல இருந்து 25 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடணும். வனாந்திரம், அது வனாந்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இறைச்சி கொடுப்பேங்கிறாரு. என்ன சொல்றாரு? இறைச்சி. உடனே மோசே சொல்றாரு, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்டையும் வெட்டினாலும், தீபாவளிக்கு எல்லா ஆட்டையும் வெட்டினாலும், சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மச்சங்களையும் கொண்டு வந்தாலும், அதெல்லாம் ஒன்றே கிடையாது. ஒரு நாள்ல, தீபாவளிக்கு மாத்திரம் கிடையாதுங்க, ஒரு மாசங்கிறாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? ஒரு மாசம், நாட் ஒன் டே. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல. 19ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, ஒரு மாசம் வரைக்கும் புசிப்பார்களாம். எப்படி? எதிரே ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். உங்க மூக்கால புறப்பட்டு அது தேவைட்டி போய் உங்களுக்கு, இனி தோத்துற அந்த மட்டனே எங்களுக்கு வேண்டாம்ப்பா, எங்களுக்கு இந்த சிக்கனே வேண்டாம், போதும், எங்களுக்கு முருங்கைக்காய் குழம்பே சாம்பாரே போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னது நீங்க புசிப்பீங்க. இறைச்சி தானே கேட்டீங்க. பாருங்க, ஆண்டவர் இங்க என்ன சொல்றா, என்னால முடியாதுன்னு நினைக்கிறியாத? முடியும். ஒருவேளை இது தேவ சித்தமா இல்லாம இருந்தாலும் நீ கேட்கறத கொடுக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்ற, I have the ability, I have the power to provide for all your needs. எனக்கு உன் தேவைகள் சந்திக்க முடியும். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அங்கே அவன் சொல்றான், ஆடு மாடுகள் சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாவற்றையும் அடித்தாலும் ஆண்டவரை இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்ட போது ஆண்டவர் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ. ஹல்லேலூயா. Is the Lord's hand shortened? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைகளை, தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திப்பேன், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தரை தெருளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்று சொன்னால் அதை நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார். பாருங்க, குறுகி இருக்கிறதோ. நீ நினைக்கலாம்ப்பா, எத்தனை வலை போட்டு மீன் பிடிச்சாலும் சாப்பாடு போட முடியாதுதான் உன் பார்வையில. ஆனா நான் நினைச்சா முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யற பாருங்க, 31ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு பிரயாணம், மட்டும் தரையின் மேல் 2 முழம், அதாவது 3 அடி, 3 அடிக்கு ஒரு நாள் பிரயாணம் இந்த பக்கம், ஒரு நாள் பிரயாணம் இந்த பக்கம், ஒரு நாள் பிரயாணம் அந்த பக்கம், ஒரு நாள் பிரயாணம் இந்த பக்கம் வச்சுக்கலாம். தோரங்கரை வச்சு வச்சுக்கலாமா? தோரங்கரை வச்சு வரைக்கும் இந்த பக்கம் மணப்பாறை வரைக்கும், இந்த பக்கம் சொல்லுங்க, நீங்க தானே அடிக்கடி போவீங்க இந்த பக்கம். மதுரை மெட்ராஸ் ரோட்ல பெரம்பலூர் வரைக்கும் வச்சுக்கலாம், பெரம்பலூர் வரைக்கும். அவ்வளவு தூரம்
இந்த பக்கம் அந்த பக்கம் என்னவா இருக்குது? 3 அடிக்கு நீ நவுந்தே போக முடியாது. அப்படியே காடையா கிடக்குது, காடையா. ஒரு நாள் பிரயாணம் வரைக்கும் எனக்கு 3 அடிக்கு விழுந்து கிடக்க செய்தது ஒரு காற்று தான். 1 ஈஸ்ட் விண்ட். ஆண்டவர் ஒரு கிளை காற்று அனுப்புறாரு. எங்க இருந்து புறப்பட்டு வந்து சொல்ல ஒரே வெரைட்டியான சாப்பாடா இருக்குது. அல்ல எல்லாம் காடை தான். அல்லையா? எல்லாம் என்னது? வஞ்சிர மீனா வந்து கிடக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? பார்த்தாலே என்ன வேணும் உங்களுக்கு? அப்படி ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்க 23ஆம் வசனம் தான் என்னுடைய பாயிண்ட். கர்த்தருடைய கரம் குறுகி போகல. ஹல்லேலூயா. உங்களுக்கு அது பெருசா தெரியலாம், பட் ஆண்டவருக்கு அது பெருசு கிடையாது. ஹல்லேலூயா. God is able to provide your needs. என்னுடைய ஜனங்களை நான் போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் விடுவித்து வந்திருந்தேன் என்று சொன்னால் அவர்களை போஷிப்பேன். மன்னாவினால் போஷித்தார், காடைகளினால் போஷித்தார் ஆண்டவர். ஆனா ஆண்டவரே நீர் கொடுக்கிறது எங்களுக்கு தாரனா ஒழுங்கா இருந்திருப்பானுங்க. இவங்க கேட்டு பேராசைப்பட்டு மூக்களை தகட்டி நிறைய பேர் செத்து போனாங்க. ஆண்டவரே நீ என்னை போஷிக்க வல்லவர், என் தேவையெல்லாம் நீ செய்ய தந்திக்க வல்லவர் என்று அவர் மேல விசுவாசமா இருந்தா கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுகி போகல. ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறது? முதலாவதாக அது விடுவிக்கிற கரம். இட்ஸ் a liberating hand. இரண்டாவதாக இட்ஸ் a providing hand. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கரமாக இருக்கிறது. எஸ்ராவின் புத்தகத்தில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, எஸ்ரா 8:31 வாசிங்க. நான் வாசிக்கிறேன். எஸ்ரா 8:31. இப்பொழுது அவர்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் அங்க எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதி எண்ணை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதவி இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். டேஞ்சரஸ் ரோடு அது. நியர்லி 900 miles, more than 1400 kilometers they had to travel. அவர்கள் பல மைல்கள் வந்தா இருக்க வேண்டியது. அங்கே பேண்டிட்ஸ், கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள். பதவி இருந்து ஆம்புஷ்ல இருந்து அவர்கள் தாக்குகிற அநேக மக்கள் இருப்பார்கள், திருடர்கள் இருப்பார்கள். அந்த வழியிலே அவர்கள் பிரயாணப்பட்டு வராங்க. 4 மாசம் பிரயாணம். 4 மாசம் கையில பொண்ணு வச்சிருக்கிறாங்க, அநேக உடைமைகள் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் வழியிலே எல்லா சத்ருவின் கைக்கும் பதவி இருக்கிறவர்களுடைய கைக்கும் எங்களை தப்புவித்தது. எது? ஆண்டவருடைய கரம். ஹல்லேலூயா. இட்ஸ் a protecting hand. ஆண்டவருடைய கரம் நம்மை பாதுகாக்கிற கரம். ஹல்லேலூயா. எல்லா விதமான சத்ருவின் கைக்கு நம்மை பாதுகாக்கிற கரம். பதவி இருக்கிறவர்கள், சில பதவி இருந்து எங்க இருந்தாலும் தாக்குவாங்க தெரியாது. பதவி இருந்து தாக்குறவர்களுடைய கரத்துக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்ம இருக்கும்போது எந்த தீங்கு நம்மை அணுகாது. சத்ரு அவன் நிற்கப்பட்டு போயிடுவான், பதவி இருப்பான், ஆனா கர்த்தருடைய கரத்தை அவன் பார்க்கும் பொழுது அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவன் நம்மை தீங்கு செய்ய அவனால முடியாது. வேதம் சொல்கிறது ஏசாயா 51:16. ஏசாயா 51:16 நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, கடைசி பகுதி, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. I cover you with the shadow of my hand. என்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய மறைவுக்குள்ளாக வந்துட்டா ஒண்ணு நம்ம தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 91 வாசிக்கிறோம். கர்த்தருடைய மறைவிலே ஒரு மனுஷன் இருப்பான்னு சொன்னார். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் வாழ்க்கையிலே பாருங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் நோக்கி உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். செட்டைகளின் கீழே அடைக்கலாம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்திலே 1000 பேர், உன் வலது பக்கத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அங்கே பாருங்க, உனக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு உன் பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும். ஆண்டவருடைய மறைவில வந்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய கரத்தின் மறைவிலே, உன்னதமான மறைவிலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. God's hand is a protecting hand. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். சத்துருவங்களை பல விதத்திலே கண்ணி வைத்து தாக்க நினைக்கலாம், பதவி இருந்து தாக்க நினைக்கலாம், பிசாசு நம்மை
பல காரியத்தின் மூலமாக தாக்க நினைக்கலாம். நரகமே வந்து உங்களை, even if the entire hell is breaking loose, the protecting hand of God is able to keep you. Hallelujah. ஆண்டவருடைய கரம் உங்களை பாதுகாக்க வல்லமையா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இயேசு சொன்னாரு, யோவான் 10ஆம் அதிகாரம் 27ல இருந்து 29 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 27ல இருந்து 29 வரைக்கும், நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் நான் இருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்துக் கொள்வது இல்லை, ஒருவனும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவைகளை தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளின் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஹalleluya. We are secure. We are secure in the almighty hand of God. ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரத்திலே நாம் பாதுகாப்பா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய கரம் பாதுகாக்கும் கரம். முதலாவது சொன்ன ஆண்டவருடைய கரம் விடுவிக்கிற கரம், ஆண்டவருடைய கரம் தேவைகளை சந்திக்கிற கரம், ஆண்டவருடைய கரம் பாதுகாக்கும் கரம். அப்போ முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் அதிகமாக நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்துல இன்னும் அநேக இடங்கள்ல அந்த வார்த்தைகள் இருக்கிற தேவனுடைய கரம் இருக்குது. நான்காவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிங்க, அப்புறம் அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திட்டு, தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்திட்டு, இட்ஸ் an uniting hand. ஆண்டவருடைய கரம் ஒருமனப்படுத்துகிற கரம். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரிந்து கிடக்கிற உள்ளங்களை, பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை, பிரிந்து கிடக்கிற மக்களை, பிரிந்து கிடக்கிறவர்களை ஆண்டவருடைய கரம் ஒருமுகப்படுத்தும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கரம் ஒருமனப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய கரம் அவர்களை பாருங்க. 30ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்கன்னா, அங்கே இப்பொழுது எசேக்கியா ராஜா அங்கே வருகிற நம்ம பார்க்கிறோம். பஸ்காவை ஆசரிப்பதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார். பஸ்காவை ஆசரிப்பதற்காக இந்த எசேக்கியா ராஜா முயற்சி, பல நாட்களாக அங்கே தேசத்திலே பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ஒவ்வொரு கோத்திரமும் அங்கே தனித்தனியாக துண்டாக இருக்கிறது, அவர்களை சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்பொழுது நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, முந்தின வசனங்கள் நீங்க வாசிக்கும் பொழுது எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் 5ஆம் வசனத்துல அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பேர்சபா முதல் தான் மட்டுமல்ல இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். பேர்சபா முதல் தான் மட்டும்னா கீழே கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அர்த்தம். கீழ இருந்து மேல வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துடைய கீழ இருந்து மேல வரைக்கும் அவர்கள் எல்லா இடங்களிலும் வாங்க, எருசலேமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அஞ்சற்கால் கொரியர்ஸ் அனுப்பும்படியாக முயற்சி பண்றாங்க. ஆனால் சிலர் பாருங்க 10ஆம் வசனத்துல நகைத்து பரியாசம் பண்ணாங்களாம். இதெல்லாம் சேர்க்க முடியுமா? இந்த மக்கள் எல்லாம் சேர்க்க முடியுமா? இந்த பெண்கள் எல்லாம் சேர்க்க முடியுமா? இந்த ஆண்கள் எல்லாம் சேர்க்க முடியுமா? இந்த கோத்திரத்தாரெல்லாம் சேர்க்க முடியுமா? மனாசே இந்த கோத்திரம் எல்லாம் அங்கங்க கிடக்குது, இதெல்லாம் சேர்க்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரி பரியாசம் பண்றாங்க, நகைத்தார்களாம். கூடுமா இது? இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா கர்த்தருடைய கரம் அவங்க எல்லாத்தையும் இணைச்சிருச்சான். ஒரு இடத்துல பார்க்கலாம், கர்த்தருடைய கரம் என்ன பண்ணிச்சான்? அவர் எல்லாரையும் இணைத்தது, ஒருமனப்படுத்திட்டு என்று நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. The uniting hand of God brings people together who have previously been divided. பிரிந்து கிடக்கிற மக்களை, ஆங்காங்கே சிதறி கிடக்கிற மக்களை, பிரிந்து கிடக்கிற உள்ளங்களை, பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை, பிரிந்து கிடக்கிற திருச்சபை மக்களை இந்த கரம் ஒருமனப்படுத்துகிற கரமா இருக்கிறது. ஹalleluya. ஒருமுகப்படுத்துகிற கரம், ஒருமனப்படுத்துகிற கரம், யுனைட்டிங் ஹேண்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய கரம் தான் அதை செய்ய முடியும். ஹalleluya. சில இருதயம் சேராது, ஆனா கர்த்தர் சேர்ப்பார். ஹalleluya. சேர்க்க வைப்பார். ஹalleluya. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பையும் எத்தனை இன்பமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரா? கட்டளையிடுகிறார். அப்ப சேர்ந்தா ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் சேர்க்கிறார். ஹalleluya. குடும்பங்களை சேர்ப்பார், புருஷன் மனைவியை சேர்ப்பாரு, அண்ணன் தம்பிமாரெல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்களா, சண்டையினால சேர்க்கிற கரம். ஹalleluya. ஆண்டவர் சபைகளை சேர்க்கிற நாள் வந்து விட்டது. ஹalleluya. பிரிந்து கிடக்கிற அநேக சபைகள்லாம் சேர்ந்து சத்துருவை ஒருமனப்பட்டு நம்ம தோற்கடிக்க போகிறோம். ஆண்டவர் சேர்ப்பார். ஹalleluya.
சிலர் சொல்லுவாங்க, விசுவாசிகளோட சேர்த்தெல்லாம் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்க்க முடியாது, அங்க சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்குள்ளால படுற பாடு இருக்கே. ஆண்டவர் சேர்ப்பாரு. அல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்ப்பாரு. எல்லா பிஷப்மார்களையும் சேர்ப்பாரு, எல்லா பாஸ்டர்ஸையும் சேர்ப்பாரு, எல்லா விசுவாசிகளையும் சேர்ப்பாரு. God's hand is able to unite the people together. ஆண்டவருடைய கரம் ஒருமுகப்படுத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கிறோம், பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருமனப்பட்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அங்கங்க பிரிஞ்சு கிடக்குறாங்களா, ஒருமனப்படுவாங்க. ஹல்லேலூயா. உள்ளங்கள் ஒருமுகப்பட வேண்டும், சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். அது கர்த்தர் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் ஒருமனப்படுத்துகிற கரம், ஒருமனப்படுத்துகிற கரம். அங்க எல்லாம் சேர்ந்து வராங்க, பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாம் மன்னிப்பு. ஆண்டவரே, நாங்க இப்படி எல்லாம் கடந்தோம், ஆண்டவரே செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிட்டோம், எங்களை மன்னியும் என்று சொல்லி எஸ்ரா அவர்களுக்காக ஜெபம் பண்றாரு. அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்க இறங்கி வருகிறது. ஒருமனப்படுத்துகிற கரம். ஹல்லேலூயா. திருச்சபைகளை கர்த்தர் ஒருமனப்படுத்துவார். இந்த நாட்களில் ஆண்டவர் இந்தியாவில் உள்ள திருச்சபைகளை கர்த்தர் ஒருமுகப்படுத்துவார். விசுவாசிகளை கர்த்தர் ஒருமுகப்படுத்துவார். குடும்பங்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்துவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யுனைட்டிங் ஹேண்ட். ஐந்தாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கரம் சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்திருக்கிறது. எலியா இன்னும் அந்த கரத்தை குறித்து அதிகமா எங்க வாசிக்கிறோம்னா, எசேக்கியேலின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேலின் புஸ்தகத்துல மாத்திரம் 7 முறை கர்த்தருடைய கரம் என்கிற வார்த்தை வருது. கர்த்தருடைய கரம் என்கிற வார்த்தை it comes 7 times in the book of Ezekiel. அது வரைக்கும் முந்தின சில காரியங்களை வாசிக்கிறோம். இந்த கரம் ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறாரோ, தெரிந்திருக்கிறாரோ, அதை செய்து முடிப்பதற்காக நம்மை பலப்படுத்துகிற கரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க சில வசனத்தை. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. வேகமா வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17-18ல நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்கள். இந்த நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்கிறான். இப்ப எருசலேமுக்கு வந்துட்டான். ஆண்டவர் தேவையெல்லாம் சந்தித்து அனுப்பியிருக்கிறார். இப்ப அவனுக்கு உதவிக்கு ஆட்கள் தேவை. தனி மனிதனாக அதை செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அங்கே போடப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தபடினாலே எல்லாரும் அந்த வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களாம். ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்தை பாருங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், உங்க மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருந்துச்சுன்னா, இருக்குன்னு சொல்லியிருக்கிறார், இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண்ட உதவி செய்யற ஆட்களை கொண்டு வருவாரு. நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ, அழைத்திருக்கிறாரோ, எந்த வேலையை உங்க கையில கொடுத்திருக்கிறாரோ, அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு தேவையான எல்லா அனுகூலத்தையும் ஆண்டவர் தந்து உங்களை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இட்ஸ் an empowering hand. empowering hand. ஆண்டவருடைய கரம் பலப்படுத்தி பயன்படுத்துகிற கரம். பலப்படுத்தி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கிறாரு. தேவ ராஜ்யத்திலே, தேவனுடைய பணியிலே நமக்காக ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க பல வேலையை செய்யலாம். நீங்க பிசினஸ் பார்க்கலாம், இல்லாவிட்டால் மேனேஜரா இருக்கலாம், ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள். இதை ஆண்டவருக்காக செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. God's hand will empower you. நீங்க எசேக்கியேலுடைய அதுக்கு முன்பாக எலியாவுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, எலியாவின் மேலே கர்த்தருடைய கரம் வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரம் 45ல இருந்தே நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளாக வானம் மேகங்களால் காட்சிகளால் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தபடினாலே அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்னாக ஓடினான். ஹல்லேலூயா. ஆகாப் ரதத்துல போறான். ஆகாப் எதுல போறான்? ரதத்துல போறான். நம்மாலே எலியா நடந்து போறான், ஓடுறான் வெறுங்கால. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடினாலே அந்த ரதத்துக்கு முன்னாடி ஓடுறதுக்கான பலனை ஆண்டவர் தந்தார். ரதத்துக்கு முன்பாக குதிரை இந்த வேகத்துக்கு மேலாக ஆண்டவருடைய கரம் அவனை பலப்படுத்திச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையை செய்து முடிப்பதற்கு ஹல்லேலூயா இயற்கையான காரியங்கள் நமக்கு பத்தாது. இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, தேவ பிரசனம், தேவ கரம் நம்ம மேல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பலப்படுத்தி நம்மை பயன்படுத்துகிறார். இப்ப எசேக்கியேலுக்கு வாங்க, சில வசனங்களை மாத்திர சொல்றேன். 1:3 வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல
இந்த 5ஆம் தேதியிலே கல்தேய தேசத்தில் உள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ஹல்லேலூயா. The hand of the Lord came upon him. ஆண்டவருடைய கரம் அவன் மேல் வந்தது. எதுக்காக? தீர்க்கதரிசனம் உரைப்பதற்காக, ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பதற்காக. இப்பொழுது ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. எசேக்கியேல் தேவ ஜனங்களோடு கூட பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறார். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். அப்படி வேலையை செய்வதற்கு ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 22 வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 22ல அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். ஹல்லேலூயா. தேவன் அவனை பயன்படுத்துவதற்காக கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்தது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க போட்டிருக்குது. 8ஆம் அதிகாரத்தை எடுப்பீங்கன்னா அங்க எசேக்கியேல் போக முடியாத இடங்களுக்கும், எசேக்கியேல் பார்க்க முடியாத இடங்களுக்கும் இந்த கர்த்தருடைய கரம் அவனை கொண்டு போச்சு. ஆண்டவருடைய கரம் வந்தனால என்ன ஆச்சுன்னு பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 8ஆம் அதிகாரம் 1 நான் எடுத்துக்கிறேன். அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கரம் அவன் மேலே வந்துச்சா? அங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேலே அமர்ந்தது. நீங்க கீழே வாசித்தீங்கன்னா, கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினாரா. என்ன செஞ்சாரு? ஆண்டவர் தூக்கி, ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிராக உன் வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாகிற விக்கிரகத்தின் ஸ்தானம். ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறாரு. பார்ப்பா, எருசலேமில் எப்படி இருக்குது, இவன் இப்போ பாபிலோன்ல இருக்கிறான். ஆண்டவர் அப்படி கரம் அவனை தூக்கிட்டு போய் அவனுடைய மத்திய வானத்துல காமிக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? பாரு, எருசலேமில் இருக்கிற பாலாய் கிடக்கிற விக்கிரகத்தை பாரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. 9ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, பெருமூச்சு விட்டு அழுகிற மக்களுக்காக அடையாளம் போடு. ஆண்டவருடைய கரம் அவனை கொண்டு போய் காமிக்கிறது பல இடங்கள்ல. பாரு, இத பாரு, இதுக்காக ஜெபம் பண்ணு, இந்த மக்களோடு பேசு. அவன் போக முடியாத இடங்களுக்கும் பார்க்க முடியாத இடங்களுக்கும் இந்த கர்த்தருடைய கரம் அவனை கொண்டு சென்றது. ஹல்லேலூயா. அங்கே கொண்டு சென்று அவனுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்வதற்கு பலப்படுத்தியது. 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 37 எல்லாருக்கும் நமக்கு தெரியும். உலர்ந்த பள்ளத்தாக்குகள் அந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கை அமர்ந்த பொழுது அவன் அந்த பள்ளத்தாக்க பார்க்கிறான். ஆனால் ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துறாரு, ஒரு பெரிய சேனையாய் எழும்பும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் மேல வரும்பொழுது கர்த்தருடைய பார்வையை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறபடியாக பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் மூலமாக, the hand of the Lord enables you and I to do what he calls us to do. நம்மை அழைத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஆண்டவருடைய கரம் நம்மை பலப்படுத்தும். it will enable us, empower us. 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16ல கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் வந்த பொழுது அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். 2 ராஜாக்கள் 3:15-16ல காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் அவன் வந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்தார். அப்போ இட்ஸ் an empowering hand. கர்த்தர் நம்முடைய கொடுத்த வேலை, ஊழியங்கள், இதை செய்து முடிப்பதற்கு நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது. ஆனா கர்த்தருடைய கரம் வரும் பொழுது அதை செய்து முடிக்க கர்த்தர் பலன் தருவார். ஹல்லேலூயா. செய்து முடிக்க பலன் தருவார். உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் பலன் தருவார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன காரியத்தை உங்களுக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் சிறப்பாக செய்வதற்கு எலிசா எப்படி ரதத்துக்கு முன்பாக ஓடினானோ அதே போல முன்பாக ஓடக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. கடைசியாக இந்த நேரம் முடிகிறதுனால ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்த வசனம், அங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அங்கே சபை துன்பப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சவுல் எல்லாரையும் துன்பப்படுத்துகிறான். ஸ்தேவான் அங்கே கல்லெறிந்து கொண்டு விடுகிறார்கள். எருசலேமில் இருக்கிற திருச்சபை மக்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். நினைச்சாங்க கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு, சபையினுடைய கதை. ஹல்லேலூயா. சபை கதை முடிஞ்சிச்சு. ஆனா சிதறி போறாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் மேலும் கர்த்தருடைய கரம் வந்துச்சு. ஹல்லேலூயா. சிதறி போனவங்க எல்லாரும் மேலும், அவங்க எங்கெல்லாம் சிதறி போனாங்க நீங்க பாருங்க.
11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனம், ஸ்தேவான் நிமித்தமாக எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெரிக்கே நாடு, சிப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சிப்ரு தீவாரம் சிரேனே பட்டணத்தாகிற சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து அவங்க சோர்ந்து போகல. உபத்திரம் வந்துச்சு, சிதறிப்பட்டார்கள். ஆனாலும் 21ஆம் வசனம் சொல்லுது, அதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் இருந்தபடினாலே சபை சுருங்கி போகல, குறுகி போகல, சபை பெருகிச்சு. ஹல்லேலூயா. சபை பெருகிட்டு. இது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது திருச்சபையை கட்டுகிற கரம். ஹல்லேலூயா. திருச்சபையை கட்டுகிற கரம். இட்ஸ் a hand that builds the church. It's a multiplying hand. இது என்ன செய்கிறது என்று சொன்னால், சபையை பெருக செய்கிறது. சபையை பெருக செய்கிறது. நினைத்தார்கள் சபை குன்றி போகிறன்னு சொல்லி, ஆனால் சபை ஆண்டவர் பெருக செய்தார். ஹல்லேலூயா. சபை ஆண்டவர் பெருக செய்தார். நாள்தோறும் ரட்சிக்கப்படுகிற கூட்டம் வந்து கொண்டே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். இந்த திருச்சபை மேல கர்த்தருடைய கரம் இருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்துல வருவாங்க, சபைக்குள்ளாக வருவாங்க. ஆராதனைகள் எண்ணிக்கை பெருகும், சபை கூட்டம் பெருகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய கரம், the hand of the Lord, if it is with us, நம்முடைய கரம், தேவனுடைய கரம் மேல் இருக்கும் பொழுது அது திருச்சபையை பெருக செய்கிற கரமாக இருக்கும். திருச்சபை ஆண்டவர் பெருக செய்வார். நம்ம பார்க்கலாம், இப்படிதான் இருக்கிறதே, எப்படி ஆத்துமாக்கள் வருவார்கள்? கர்த்தருடைய கரம் கொண்டு வரும். ஹல்லேலூயா. persecution இருந்துச்சு, people are scattered, அங்கே சிதறப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் இயேசுவை பிரசங்கித்தார்கள். அவர்கள் சோர்ந்து போயிரல. கர்த்தருடைய கரம் இருந்தபடினாலே தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் கட்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அது சோர்ந்து போகல. ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்தவர்களை காட்டிலும் இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது உலகமெங்கும் திருச்சபை சுவிசேஷம் கடந்து செல்கிறது. கர்த்தருடைய கரம் திருச்சபையை கட்டுகிற கரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஆத்துமாக்களை கொண்டு வருகிற கரம். கர்த்தருடைய கரம் சபை மக்களை பெருக செய்கிற கரம். ஆண்டவருடைய கரத்திலே ஒரு காரியம் வரும்பொழுது பெருக செய்கிறார். 5 அப்பம் 2 மீன் கர்த்தருடைய கரத்திலே வரும்பொழுது அதை ஆண்டவர் பெருக செய்தார். நமக்கு இருக்கிற கொஞ்சம் ரிசோர்ஸா இருக்கலாம், but God can multiply. It's a multiplying hand of God. God can build the church. ஆண்டவர் பெருக செய்வார். வேதம் சொல்கிறது, இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் பெருக செய்யும், ஆத்துமாக்களை பெருக செய்யும், ஆத்துமாக்களை பெருக செய்யும். ஆகவே இத்தனை காரியங்களையும் அநேகருடைய வாழ்க்கையிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே விடுவிக்கிற கரமாக வெளிப்பட்டது. எஸ்ரா நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே தேவைகளை சந்திக்கிற பாதுகாக்கிற கரமாக ஆண்டவருடைய கரம் வெளிப்பட்டது. எசேக்கியாவின் நாட்களிலே ஹல்லேலூயா ஜனங்களை சிதறி போயிருந்த, ஆங்காங்கே பிரிந்து கிடந்த கோத்திரத்தாரை ஒன்றுபடுத்துகிற கரமாக அது வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. எசேக்கியேல், குறிப்பாக எசேக்கியேல், எலிசா போன்ற தேவனுடைய மனிதருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களை பலப்படுத்தி பயன்படுத்துகிற கரமாக இருந்தது. ஆதி திருச்சபையுடைய வாழ்க்கையில அது திருச்சபையை கட்டுகிற கரமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை தம் பக்கமாக இழுக்கிற கரமா இருந்துச்சு. இதே கரம், அப்போ நான் சொன்னேன், ஒரு பக்கம் கர்த்தருடைய கரம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அது நன்மையை செய்யும். ஆனால் எதிரிட்ட போகும்போது நியாய தீர்ப்பை கொடுக்கும். 4 உதாரணங்களை வேகமா சொல்றேன், குறிச்சிங்க. 4 உதாரணங்கள். முதலாவதாக யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக வாசித்தோம்ல, அந்த இடத்துல எகிப்தியருக்கு அது நியாய தீர்ப்பாக வந்தது. 10 வாதைகளும் அது நியாய தீர்ப்பின் வாதைகள். 10 வாதை, ஒவ்வொரு வாதையுமே நீங்க பாத்தீங்கன்னா அது எகிப்தியர் கும்பிட்ட சாமிகள். என்ன பண்ட கும்பிட்டான், தவளைய கும்பிட்டான், இதெல்லாம் அதை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை காலி பண்ணார். அப்போ எதை அவர்கள் வணங்கினார்கள் அதை வைத்து அவர்களை காலி பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் பார்வோனுக்கு விரோதமாக அது வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்க வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இப்போ எகிப்தியர் என்ன மன்னிக்கும், பெலிஸ்தியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்துட்டு போயிட்டானுங்க. எடுத்துட்டு போய் அங்கே தங்களுடைய கரத்து வசமாக வைத்திருக்கிறார்கள். 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். அங்கே பெலிஸ்த தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசர் இருந்து அஸ்தோரத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்த தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலில் கொண்டு வந்து தாகோனின் அண்டையில்
வைத்தார்கள். இப்ப என்ன நடந்தது பாருங்க, 4 முறை கர்த்தருடைய கரம் இருக்கு பாருங்க. 6ஆம் வசனத்தை பாருங்க. அஸ்தரோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு, என்னபடி பாழாக்கும்படி கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. 9ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இருந்தது. பாரமா இருந்துச்சு, உக்கிரமா இருந்துச்சு. 11ஆம் வசனத்துல அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமா இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமா இருந்தது. சாவு எல்லா பக்கமும். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு அவன் அங்க வச்சிருக்கிறான். இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம சத்துரு என்ன பண்றான்? தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே ஆண்டவருடைய கரம் அவர்களை அங்கே சங்கரித்தது. சாவு மும்முரமா இருந்தது, கர்த்தருடைய கரம் பாரமா இருந்ததுன்னு பாக்குறோம். இன்னும் 2 பக்கம் திருப்புங்க. அங்க 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அங்கே போட்டிருக்கு, கர்த்தருடைய கரம் பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. ஹல்லேலூயா. பெலிஸ்தர் இஸ்ரவேலின் கையிலிருந்து பிடித்திருந்த எஸ்க்ரோன் துவங்கி காத் மட்டுமல்ல பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்துச்சு. அப்ப தேவ கரம் எதிரிட்டு போகும்போது சங்காரம் உண்டாகுது, அழிவு உண்டாகிறது, தண்டனை உண்டாகிறதுன்னு பாக்குறோம். புதிய ஏற்பாடு நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்ல, 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எலிமா பவுலுக்கு எதிர்த்து நின்றான். சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது, சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிறான் செர்கி பவுல்ட்ட. ஆனா இவன் வந்து எதிர்த்து பேசிட்டே இருக்கிறான், தடை பண்ணிட்டே இருக்கிறான். சொல்றேன், கர்த்தருடைய கரம் உன் மேல வருது, குருடன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் சுவிசேஷத்துக்கு தடையா இருக்கிறவங்க மேல வந்துச்சுன்னா எல்லாம் குருடனா மாறிடும். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் செய்வான் தெரியல. அப்போ the hand of the Lord is going to be revealed in this nation. இந்த தேசத்துல ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் திருச்சபை மேல வந்து அது இறங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 118:16 சொல்கிறது. சங்கீதம் 118:16, கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. என்ன சொல்லுங்க? கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. The hand of the Lord is lifted high. ஆண்டவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. அது என்ன செய்யுமா? கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. The Lord's right hand has done mighty things. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். திருச்சபை மக்களை ஆண்டவர் தம்முடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமா இருப்பாய். ஏசாயா 62:3 வாசிக்கிறோம். ஆண்டவர் திருச்சபையை தம்முடைய கரத்தில் அலங்காரமான முடியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, சத்ருவுக்கு ஒரு அழிவை கொண்டு வருவார். சத்ருவை ஆண்டவர் மடங்கடிப்பார். எதிர்த்து பேசுறவருடைய வாழ்க்கையை வாயை ஆண்டவர் அடைப்பார் என்று பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய கரம் இருந்தது. இந்த கரம் நம்ம மேல இருக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு காரியத்தை 2 காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். இதெல்லாம் இருக்கணும், நம்ம செய்ய வேண்டியதை கொஞ்சம் செய்யணும்ல. ஒரே ஒரு வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். நீங்க அந்த வசனத்தின் அடிப்படையில் எல்லா குறிப்புகளும் நீங்க சேர்த்து பார்க்கலாம். ஒரு வசனம் எஸ்ரா உடைய புஸ்தகத்துல அடிக்கடி வரும்னு சொன்ன எஸ்ரா 7:10 வாசிங்கன்னா அவன் 3 காரியத்தை அவன் செய்யறான். 3 காரியத்தை நான் இப்படி நான் சொல்ல விரும்புறேன். அவன் என்ன செய்தானா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை, நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை 3 காரியத்துக்காக பக்குவப்படுத்தணும்னா 3 காரியம் தமிழ்ல ஆன்னு எழுதிக்கங்க. 1, கர்த்தரை அறிய, வசனத்தை அறிய, ஆண்டவரை அறியவும், அவருடைய வார்த்தையை அறியவும், அவருடைய சித்தத்தை அறியவும் நம்ம அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இருதயம் எதுக்கு பக்குவப்படணும்? உண்மை அறியணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அறியணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறியணும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற வசனம் சொல்ல நேரம் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை அறிய, ஆண்டவருடைய வசனத்தை அறிய, ஆண்டவருடைய சித்தத்தை அறிய, கர்த்தரை அறிய உங்க வாழ்க்கையை நீங்க பக்குவப்படுத்தணும். ஹல்லேலூயா. திருச்சபை பக்குவப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலாக அறியணும், 2வதாக அப்பியாசிக்கணும். அங்க போட்டிருக்குது, அவன் அதையின்படி செய்யவும். சும்மா கர்த்தருடைய சித்தம் ஆண்டு வெளிப்பட்டுருச்சு, எப்பா இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு போய்விட, அதுக்கு அது அப்பியாசப்படணும், கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்பியாசப்படுத்த நம்மை அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. 3வதாக அறிவிக்கணும். ஹல்லேலூயா. அறி, அப்பியாசப்படுத்து, அறிவி. இந்த 3 காரியத்தை நீங்க செய்ய ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் தொடர்ந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா ஒன்னும் கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியாது.
ஆண்டவருக்காக செயல்படணும். பாருங்க, இஸ்ரவேலின் கட்டளைகளின் நீதி ஞானங்களை உபதேசிக்க, மற்றவர்களுக்கு போய் சொல்ல, ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க, கர்த்தருடைய வல்லமை அறிவிக்க, கர்த்தருடைய நீதி நியாயங்களை அறிவிக்க அவன் தன்னை பக்குவப்படுத்தியிருந்தபடினாலே ஆண்டவருடைய கரமம் வாழ்க்கையில் இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த காரியத்தை to know God, to obey God, to make him known to others, ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்க நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் இந்த அப்போஸ்தலர் 11:21 வாக்குத்தத்தம் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே தங்கும். நம்ம எல்லாம் எழும்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் எழும்பி